ஒரு ரெண்டு கலர்லெஸ் லிக்விட்ஸ ஒன்னா கலந்து லேசா சூடுபடுத்தினா திடீர்னு ஒரு இனிமையான பழ வாசனை வந்தா எப்படி இருக்கும்? ஆ இது ஏதோ மேஜிக் இல்ல, இது பியோர் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. நீங்க உங்க ஸ்கூல் லேப்ல அசிட்டிக் ஆசிடையும் எத்தனாலையும் மிக்ஸ் பண்ணி சூடுபடுத்தி இருந்தா இந்த அனுபவம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஆமா, அந்த எத்தில் அசிட்டேட் வாசனை. எக்ஸாக்ட்லி. இன்னைக்கு நாம இந்த மாதிரி ரொம்ப சுவாரஸ்யமான ரியாக்ஷன்ஸ பத்தி தான் ஆழமா பார்க்க போறோம். உங்களுடைய யூனிட் 8 ஆல்டிஹைட்ஸ், கீட்டோன்ஸ் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ்ல இருந்து கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ்ங்கிற பகுதியை அலச போறோம். ஆமா, இந்த ரியாக்ஷன்ஸ் ஏன் இவ்ளோ முக்கியம்னா, இது மூலமா தான் நம்ம அன்றாடம் பயன்படுத்துற பல விஷயங்கள் எப்படி உருவாகுதுன்னு புரிஞ்சுக்க முடியும். நம்ம சாப்பிடுற வலி நிவாரணி மாத்திரைகள்ல இருந்து ஆஸ்பிரின் மாதிரி. ஆஸ்பிரின் மாதிரி. ஆமா, நம்ம உடுத்துற பாலியஸ்டர் துணி வரைக்கும், ஏன் நம்ம உடம்புல இருக்கிற கொழுப்பு அமிலங்கள், அதாவது ஃபேட்டி ஆசிட்ஸ் வரைக்கும் இந்த ரியாக்ஷன்ஸோட அடிப்படையில தான் இயங்குது. சொல்லப்போனா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியோட பல ரகசிய கதவுகளை திறக்க போற ஒரு சாவி தான் இந்த டாபிக். ஓகே, லெட்ஸ் அன்பேக் திஸ். ரொம்ப எளிமையா சொல்லணும்னா, ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட் மாலிக்யூல ஒரு 2 வாசல் இருக்கிற ஒரு சின்ன ஆபீஸ் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. சரி, ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு அங்க 2 முக்கியமான இடங்கள், அதாவது ரியாக்டிவ் சைட்ஸ் இருக்கு. ஒன்னு அந்த மாலிக்யூல்ல இருக்கிற அசிடிக் ஹைட்ரஜன், இன்னொன்னு அந்த கார்பனைல் குரூப்ல இருக்கிற எலக்ட்ரோஃபிலிக் கார்பன். இந்த 2 இடங்கள்ல தான் எல்லா கதையும் நடக்குது. அருமையான கற்பனை. வாட்ஸ் ரியலி ஹேப்பனிங் அட் தி பார்ட்டிகல் லெவல்னா, அந்த கார்பாக்சிலிக் ஆசிட்ல இருக்கிற OH பாண்ட்ல ஒரு ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா? ஆமா. அந்த ஹைட்ரோஜன் ரொம்பவே அசிடிக். அதனால ஒரு பேஸ், அதாவது காரம் பக்கத்துல வந்தா அந்த ஹைட்ரஜனை ரொம்ப சுலபமா அதுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடும். இதுதான் அதோட அசிடிட்டி ப்ராப்பர்ட்டிக்கு காரணம். இது ஒரு வகையான ரியாக்ஷன். இதுதான் அந்த ஆபீஸோட முன் வாசல் வழியா நடக்கிற விஷயம். எக்ஸாக்ட்லி, ஃப்ரண்ட் டோர் ரியாக்ஷன். அப்போ அந்த 2வது இடம், அந்த பின் வாசல் கதை என்ன? அந்த 2வது இடம் தான் C=O குரூப், அதாவது கார்பனைல் குரூப். இங்க இருக்கிற கார்பன் 2 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் நடுவுல மாட்டிட்டு இருக்கிறதால அதுகிட்ட எலக்ட்ரான் டென்சிட்டி ரொம்ப குறைவா இருக்கும். எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட். ஆமா, அதனால அது எலக்ட்ரான் ரிச் ஸ்பீஷீஸ, அதாவது நியூக்ளியோஃபைல்ஸை தன்னை நோக்கி ஈர்க்கும். ஆல்கஹால் மாதிரி நியூக்ளியோஃபைல்ஸ் வந்து அந்த கார்பனை தாக்கும்போது எஸ்டரிஃபிகேஷன் மாதிரி சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்ஸ் நடக்குது. இது அந்த ஆபீஸோட பேக் ரூம்ல நடக்கிற ஒரு மீட்டிங் மாதிரி. சரி, இப்போ ஒரு முக்கியமான கேள்வி வருது. ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ்லயும் இதே C=O குரூப் இருக்கு. அப்போ அதோட ரியாக்ஷன்ஸும் கார்பாக்சிலிக் ஆசிட்ஸோட ரியாக்ஷன்ஸும் ஒரே மாதிரி தானே இருக்கணும். என் மைண்டுக்கு அப்படிதான் தோணுது. 2த்துலயும் ஒரே என்ஜின் இருக்கு, ஆனா வண்டி ஏன் வேற வேற மாதிரி ஓடுது? அதுதான் இந்த கீ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இதுதான் இந்த டாபிக்ல இருக்கிற மிக முக்கியமான பசில். 2த்துலயும் COO குரூப் இருந்தாலும் அதோட ரியாக்ஷன் பாத்வே மொத்தமா வேற. எப்படின்னு சொல்லுங்க. ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ்ல நடக்கிறது நியூக்ளியோஃபிலிக் அடிஷன், அதாவது வர்ற குரூப் அப்படியே ஆட் ஆயிடும், அவ்வளவுதான். ஆனா கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் நடக்கிறது நியூக்ளியோஃபிலிக் ஆசிட் சப்ஸ்டிடியூஷன். சப்ஸ்டிடியூஷன்னா என்ன? ஒரு குரூப் உள்ள வரும்போது ஏற்கனவே அங்க இருக்கிற இன்னொரு குரூப் வெளியே போகணும். ஓ, அப்போ கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ்ல வெளியே போறதுக்குன்னு ஒரு குரூப் இருக்கு, ஆனா ஆல்டிஹைட்ஸ்ல இல்லையா? கரெக்ட்லி. அந்த வெளியே போற குரூப்புக்கு பேர் தான் லீவிங் குரூப். கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ்ல அந்த OH குரூப் ஒரு நல்ல லீவிங் குரூப்பா செயல்படும். அதனால தான் அங்க சப்ஸ்டிடியூஷன் நடக்குது. ஓகே. ஆனா ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ்ல C=O ஓட ஹைட்ரஜன் அல்லது ஆல்கைல் குரூப் தான் இணைஞ்சிருக்கும். இதுங்க ரொம்ப ஸ்டேபிள், வெளியே போகாது. இந்த ஒரு சின்ன ஸ்ட்ரக்சரல் டிஃபரன்ஸ் தான் ரியாக்ஷனோட தலைவிதியே மாத்தி எழுதுது. வாவ். இப்போ எக்ஸாமுக்கு தேவையான ஆங்கர் டெஃபினேஷனை சொல்றேன், நல்லா கவனிங்க. Carboxylic acids undergo characteristic reactions including proton donation, acidity, esterification with alcohols, nucleophilic acyl substitution reactions, decarboxylation and reduction due to the presence of both the acidic OH and the electrophilic C=O in the COOH group. அந்த 2 டோர் ஆஃபீஸ் அனாலஜியை வச்சு இதை இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமா? அந்த லீவிங் குரூப் கான்செப்ட் இதுல எப்படி ஃபிட் ஆகுது? நிச்சயமா. நம்ம ஆஃபீஸ் அனாலஜிக்கு வருவோம். அந்த அசிடிக் ஹைட்ரஜன் தான் ஃப்ரண்ட் டோர், ரொம்ப வெளிப்படையா தெரியும். NaOH மாதிரி ஒரு பேஸ் வந்தா யோசிக்கவே வேண்டாம், நேரா அங்கதான் போகும். நேரா அந்த ஃப்ரண்ட் டோருக்கு வந்து அந்த ஹெச்சை மட்டும் கூட்டிட்டு போயிடும். ரியாக்ஷன் முடிஞ்சது, நமக்கு கார்பாக்சிலேட் சால்ட் கிடைக்கும். ஆனா ஒரு ஆல்கஹால் மாலிக்யூல் மாதிரி ஒரு நியூக்ளியோஃபைல் வரும்போது அது ஃப்ரண்ட் டோரை கண்டுக்காது. அதுக்கு தேவை அந்த பேக் ரூம். அதுக்கு தேவை அந்த எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் கார்பன். அது இருக்கிற இடம் தான் பேக் ரூம். ஓகே, நியூக்ளியோஃபைல் இப்போ பேக் ரூம்குள்ள வந்துருச்சு. உள்ள வந்ததும் அந்த கார்பன்னால ஒரே நேரத்துல அத்தனை பாண்ட்ஸையும் வச்சுக்க முடியாது.
அப்போ அங்க ஏற்கனவே இருக்கிற ஒருத்தர் வெளியே போகணும். நம்ம கதையில அந்த OH குரூப் ஒரு நல்ல லீவிங் குரூப். சரி. அது சரி, நீங்க வந்துட்டீங்களா, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அந்த ஆபீஸோட எக்ஸிட் டோர் வழியா வெளியே போயிடும். இதனால தான் இதுக்கு பேரு சப்ஸ்டிடியூஷன். புரியுது. அந்த மாதிரி ஒரு எக்ஸிட் டோரும் கிடையாது, வெளியே போறதுக்கு ஒரு ஆளும், அதாவது லீவிங் குரூப்பும் கிடையாது. அதனால நியூக்ளியோஃபைல் உள்ள வந்தா அது அங்கே தங்கிட வேண்டிதான். அதுதான் அடிஷன். வாவ்! அப்போ அந்த OH குரூப் இருக்கிறது தான் a கேம் சேஞ்சர். அத வேற மாதிரி யோசிக்கணும்னா இது ஒரு டீம் ஸ்வாப் மாதிரி. பெர்ஃபெக்ட். ஒரு புது பிளேயர், அதாவது நியூக்ளியோஃபைல் உள்ள வராங்க. ஏற்கனவே இருக்கிற ஒரு பிளேயர் OH குரூப் டீமை விட்டு வெளியே போறாங்க. இப்போ இத மனசுல ஒரு படமா ஓட்டி பார்க்கலாம். பிக்சர் திஸ். உங்க கண்ணு முன்னாடி ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட் மாலிக்யூல் மிதந்துட்டு இருக்கு. முதல்ல ஒரு பேஸ், உதாரணத்துக்கு NaOH வருது. சரி. அது ஒரு மேக்னெட் மாதிரி நேரா அந்த O-H பாண்ட்ல இருக்கிற அசிடிக் H மட்டும் குறி வச்சு அட்டாக் பண்ணுது. அந்த H எடுத்துட்டு போனதும் நமக்கு ஒரு கார்பாக்சிலேட் சால்ட் கிடைக்குது. இது முதல் சினாரியோ. ஓகே, மனசுல அந்த படம் ஓடுது. ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். இப்போ ரெண்டாவது சினாரியோ. இப்போ ரெண்டாவது சினாரியோ, ஒரு ஆல்கோஹால் மாலிக்யூல் மெதுவா மிதந்து வருது. அது அந்த அசிடிக் H கண்டுக்கவே இல்ல. அதோட டார்கெட் கார்பனைல் கார்பன். அதோட முழு கவனமும் அந்த கார்பனைல் கார்பன் மேல தான் இருக்கு. அது நேரா போய் அந்த கார்பனை அட்டாக் பண்ணுது. கொஞ்ச நேரத்துல ஒரு சின்ன ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்குது. ஏற்கனவே அங்கிருந்த OH குரூப் ஒரு வாட்டர் மாலிகுலா மாதிரி வெளியே போயிடுது. அந்த லீவிங் குரூப். ஆமா. இப்போ அந்த இடத்துல ஆல்கோஹாலோட ஒரு பகுதி வந்து உட்கார்ந்துருக்கு. நமக்கு ஒரு ஃப்ரூட்டி ஸ்மெல்லிங் எஸ்டர் கிடைக்குது. பாத்தீங்களா? ரெண்டு டிஃபரண்டான ரியேஜன்ஸ், ரெண்டு டிஃபரண்டான சைட்ஸை தாக்குது, ரெண்டு டிஃபரண்டான ப்ராடக்ட்ஸ் கிடைக்குது. இதுதான் கார்பாக்சிலிக் ஆசிடோட இரட்டை குணம். இது ரொம்பவே தெளிவா புரியுது. இப்போ நம்ம ஆரம்பத்துல பேசின அந்த எஸ்டரிஃபிகேஷன், அதாவது பழ வாசனை வர ரியாக்ஷன், அதுக்கு வருவோம். அது ஒரு அப்சர்வபிள் ஃபினாமினன் இல்லையா? எக்ஸாக்ட்லி. அதுதான் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில இருக்கிற ஒரு அழகு. ஆசிட்ரிக் ஆசிடையும் எத்தனாலையும் ஒரு டெஸ்ட் டியூப்ல எடுத்து கூடவே கேட்டலிஸ்டா கொஞ்சமா கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் சேர்த்து சூடுபடுத்தினா கொஞ்ச நேரத்துல அந்த இடமே ஒரு இனிமையான பழ வாசனையால நிரம்பிடும். நான் காலேஜ் லேப்ல இது செஞ்சப்போ அந்த வாசனை ஆர்டிஃபிஷியல் பைனாப்பிள் மிட்டாய் மாதிரி இருந்தது. அது எத்தல் ஆசிட்டேட் என்கிற எஸ்டர் உருவானதுக்கான நேரடி ஆதாரம். அந்த கேட்டலிஸ்ட் கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட், அதோட வேலை என்ன இங்க? அது ஒரு ரியாக்ஷன் கைடு மாதிரியா? அருமையான கேள்வி. அந்த சல்ஃபியூரிக் ஆசிட் ரெண்டு முக்கியமான வேலை செய்யுது. ஒன்னு, அது ரியாக்ஷனை வேகப்படுத்தும். ஓகே. அதாவது அந்த கார்பனைல் கார்பனை இன்னும் கொஞ்சம் எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் ஆக்கி நியூக்ளியோஃபைல் வந்து தாக்குறதுக்கு சுலபமா வழி செஞ்சு கொடுக்கும். ரெண்டாவது, இந்த ரியாக்ஷன் ரிவர்சிபிள். ரெண்டு பக்கமும் நடக்கும். ஆமா, ரியாக்ஷன்ல உருவாகிற வாட்டர் மாலிக்யூல இந்த சல்ஃபியூரிக் ஆசிட் உறிஞ்சி எடுத்துடும். இதனால ரியாக்ஷன் பின்னோக்கி போகாம முன்னோக்கி மட்டுமே நகர்ந்து நமக்கு நிறைய எஸ்டர் கிடைக்கும். அது ஒரு டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட்டாவும் செயல்படுது. சூப்பர் எக்ஸ்பிளனேஷன். இப்போ டெக்னாலஜி அப்ளிகேஷனுக்கு வருவோம். இந்த ரியாக்ஷன் நிஜ வாழ்க்கையில மருந்து தயாரிப்பு மாதிரி பெரிய விஷயங்கள்ல பயன்படுதா? அப்சல்யூட்லி. ஒரு சிறந்த உதாரணம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆஸ்பிரின் மாத்திரை. ஆஸ்பிரினோட வேதியியல் பெயர் அசிட்டல் சாலிசிலிக் ஆசிட். ஆமா, தெரியும். இது சாலிசிலிக் ஆசிட்ல இருந்து தயாரிக்கப்படுது. சாலிசிலிக் ஆசிட்ல ஒரு OH குரூப் இருக்கும். அந்த OH குரூப்பை அசிட்டிக் அன்ஹைட்ரைடுங்கிற ஒரு ரியேஜென்ட் வச்சு எஸ்டரிஃபை பண்ணுவாங்க. இதுவும் ஒரு நியூக்ளியோஃபிலிக் ஏசைல் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் தான். ஓ, அப்போ இதுவும் சப்ஸ்டிடியூஷன் தான். ஆமா. அந்த OH குரூப்பை ஒரு எஸ்டர் குரூப்பா மாத்துறது மூலமா சாலிசிலிக் ஆசிடோட சில பக்க விளைவுகளை குறைச்சு அதை ஒரு சிறந்த வலி நிவாரணியா மாத்த முடியுது. பாருங்க, ஒரு சின்ன சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் உலகத்துல கோடிக்கணக்கான மக்களுக்கு எப்படி உதவுதுன்னு. Here's where it gets really interesting for me. நாம திரும்ப திரும்ப அந்த கவுண்டர் இன்ட்யூட்டிவ் எக்ஸாம்பிள்க்கே வரோம். ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸும் கார்பாக்சிலிக் ஆசிட்ஸும் C+O வச்சிருக்கு. அப்ப நீங்க ஒரு சராசரி மாணவனா இருந்தா, ஓகே, இதுங்க எல்லாம் ஒரே குடும்பம், ஒரே மாதிரி தான் ரியாக்ட் பண்ணும்னு நினைப்பீங்க. பட் ஆக்சுவலி அதுதான் நம்ம செய்யற பெரிய தப்பு. அதுல சப்ஸ்டிடியூஷன் நடக்குது, இதுல அடிஷன் நடக்குது. வை? அந்த லீவிங் குரூப் ஒரே ஒரு காரணம்தான். கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ்ல இருக்கிற OH ஒரு நல்ல லீவிங் குரூப். ஒரு நியூக்ளியோஃபைல் அட்டாக் பண்ணும்போது அந்த OH குரூப் நான் கிளம்ப தயார்னு சொல்லும். ஆனா ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ்ல C-யோட இணைஞ்சிருக்கிற H அல்லது அல்கைல் குரூப் ரொம்பவே லாயல். அதுங்க வெளியே போகாது. அதுங்க பாண்ட் ரொம்ப ஸ்ட்ராங். அதுங்க லீவிங் குரூப்ஸ் கிடையாது. அதனால ஒரு நியூக்ளியோஃபைல் வந்தா அதுங்க வெளியே போகாது, வந்தவங்களோட சேர்ந்து வாழ பழகிக்கும். அதுதான் அடிஷன். இந்த ஒரு சின்ன ஸ்ட்ரக்சரல் டிஃபரன்ஸ் ரியாக்ஷனோட போக்கையே 180 டிகிரில மாத்திடுது. ஓகே,
திஸ் இஸ் பிகமிங் மச் கிளியர். அப்போ நாம இவ்ளோ நேரம் பேசினத ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஜெட்டைட்டை மறக்கக்கூடாத சில முக்கிய பாயிண்ட்ஸா தொகுக்க முடியுமா? நிச்சயமா. இத எக்ஸாம் சேஃப் கிளாரிட்டி லைன்ஸ்னு சொல்லலாம். பாயிண்ட் 1, கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் வீக் ஆசிட்ஸ். இதை எப்பவும் மறக்காதீங்க. அதுங்க பேசிஸ் கூட ரியாக்ட் பண்ணி கார்பாக்சிலேட் சால்ட்ஸை உருவாக்கும். இது அதோட அசிடிட்டியை காட்டுற அடிப்படை ரியாக்ஷன். நம்ம ஆஃபீஸ் அனாலஜியில இது ஃப்ரண்ட் டோர் ரியாக்ஷன். காட் இட். பாயிண்ட் 2. பாயிண்ட் 2, எஸ்டரிஃபிகேஷன். இது ஒரு கார்பாக்சிலிக் ஆசிடும் ஒரு ஆல்கஹாலும் சேர்ந்து ஒரு எஸ்டரையும் வாட்டரையும் உருவாக்குற ரியாக்ஷன். இதுக்கு ஒரு ஆசிட் கேட்டலிஸ்ட் தேவைப்படுங்கிறது மறக்காதீங்க. இது ஒரு கிளாசிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். சரி, 3வது பாயிண்ட். எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஷோ ஸ்டாப்பர். எஸ். பாயிண்ட் 3, அண்ட் திஸ் இஸ் கிரிட்டிக்கல். ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ் மாதிரி இல்லாம கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் அண்டர்கோ நியூக்ளியோஃபிலிக் அசல் சப்ஸ்டிடியூஷன், அடிஷன் கிடையாது. காரணம் கேட்டா உங்க பதில் ஒன்னே ஒண்ணுதான். The OH group can serve as a leaving group. இந்த ஒரு வரிய மனசுல பதிய வச்சுக்கோங்க. பெர்ஃபெக்ட். அடுத்து கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ வேற ஏதாவதுவா மாத்த முடியுமா? முடியும். அதுதான் பாயிண்ட் 4. கார்பாக்சிலிக் ஆசிட்ஸை லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட், அதாவது லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் மாதிரி ஒரு ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட் வச்சு ரெடியூஸ் செஞ்சா அதுங்க பிரைமரி ஆல்கஹால்ஸா மாறிடும். ரிடக்ஷன். இங்க ரிடக்ஷன்னா என்னன்னா ஆக்சிஜனை எடுத்துட்டு ஹைட்ரோஜனை சேர்க்கிறது. லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் ஒரு சக்தி வாய்ந்த ஹைட்ரோஜன் டொனேட்டிங் ஏஜென்ட். அது கார்பாக்சிலிக் ஆசிட்ல இருக்கிற C+O குரூப்பை உடைச்சு அது ஒரு ஆல்கஹால் குரூப்பா மாத்திரும். இது ஒரு கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபார்மேஷன். இன்ட்ரெஸ்டிங். ஃபைனலி தி லாஸ்ட் பாயிண்ட். ஃபைனலா பாயிண்ட் 5, டீகார்பாக்சிலேஷன். சில கார்பாக்சிலிக் ஆசிட்ஸை சூடுபடுத்தினா அதுங்க ரொம்ப அன்ஸ்டேபிள் ஆகிடும். அப்போ அதுங்க தங்களை ஸ்டேபிளைஸ் செஞ்சுக்க ஒரு CO2 மாலிக்யூலை வெளியே தள்ளிடும். ஓ, இத ஒரு மாலிக்யூல் மூச்சு விடுற மாதிரி கற்பனை பண்ணிக்கலாம். இந்த ரியாக்ஷனுக்கு பேரு தான் டீகார்பாக்சிலேஷன், அதாவது டீகார்பாக்சிலேஷன். A carboxyl group is removed as CO2. ஓகே, இன்னைக்கு பார்த்தத ஒரு சின்ன ரீகேப் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். முதல்ல கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ்க்கு 2 ரியாக்ஷன் சைட்ஸ் இருக்கு. ஒன்னு அசிடிக் புரோட்டான், இன்னொன்னு எலக்ட்ரோஃபிலிக் கார்பனில் கார்பன். நம்ம 2 டோர் ஆஃபீஸ் அனாலஜியை ஞாபகம் வச்சுக்கோங்க. பேசிஸ் ஃப்ரண்ட் டோர் வழியா வந்து புரோட்டானை எடுக்கும். நியூக்ளியோஃபைல்ஸ் பேக் ரூம் வழியா வந்து கார்பனை அட்டாக் பண்ணி அங்க இருக்கிற OH குரூப்பை வெளியே அனுப்பும். இதுக்கு பேரு தான் சப்ஸ்டிடியூஷன். ஆமா. லேப்ல அசிட்டிக் ஆசிடும் எத்தனாலும் சேர்ந்து ஒரு ஃப்ரூட்டி ஸ்மெல்லிங் எஸ்டரை உருவாக்குறது இந்த சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷனுக்கு, அதாவது எஸ்டரிஃபிகேஷனுக்கு ஒரு சிறந்த உதாரணம். அந்த வாசனை வந்தாலே அங்க நியூக்ளியோஃபிலிக் அசைல் சப்ஸ்டிடியூஷன் நடந்திருக்குன்னு அர்த்தம். கடைசியா உங்க எக்ஸாமுக்கு மிக மிக முக்கியமானது, கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் அண்டர்கோ நியூக்ளியோஃபிலிக் அசைல் சப்ஸ்டிடியூஷன். ஆனா ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ் அண்டர்கோ நியூக்ளியோஃபிலிக் அடிஷன். இந்த வித்தியாசம் ஏன் வருதுன்னா, கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் கிட்ட ஒரு நல்ல லீவிங் குரூப், அதாவது OH இருக்கு. ஆனா ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ் கிட்ட அப்படி ஒன்னும் கிடையாது. இந்த ஒரு விஷயம்தான் எல்லாத்தையும் தீர்மானிக்குது. எக்ஸலன்ட் சம்மரி. திஸ் ரியலி ஹெல்ப்ஸ் டு லாக் இன் த கோர் கான்செப்ட்ஸ். நாம இன்னைக்கு பார்த்த இந்த நியூக்ளியோஃபிலிக் அசைல் சப்ஸ்டிடியூஷன்ங்கிற ஒரே ஒரு ரியாக்ஷன் மெக்கானிசம் எண்ணற்ற சாத்தியங்களை உருவாக்குது. இது வெறும் டெக்ஸ்ட் புக்ல படிக்கிற ஒரு ரியாக்ஷன் மட்டும் இல்ல, ரியல் லைஃப் அப்ளிகேஷன். ஆமா, நீங்க சாப்பிட்ற மருந்திலிருந்து நீங்க உடுத்துற பாலியஸ்டர் துணி வரைக்கும், ஏன் நம்ம உடம்புல நடக்கிற பல பயோகெமிக்கல் ப்ராசஸஸ் வரைக்கும் பல விஷயங்களை உருவாக்க இந்த ரியாக்ஷன் தான் அடிப்படை. இது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியோட ஒரு மாஸ்டர் கீ. So, a final thought for you to explore. இந்த லீவிங் குரூப் என்கிற ஒரு சின்ன கான்செப்ட் ஒரு மாலிக்யூலோட ரியாக்ஷனை எப்படி முழுசா மாத்துதுன்னு பார்த்தோம். அதோட தலைவிதியே தீர்மானிக்குது. ஆமா. இதே மாதிரி கெமிஸ்ட்ரியில வேற எந்தெந்த ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் கிட்ட நல்ல லீவிங் குரூப்ஸ் இருக்கு, அந்த லீவிங் குரூப்ஸ் இருக்கிறதுனால அதோட ரியாக்ஷன்ஸ் எப்படி மாறுதுன்னு யோசிச்சு பாருங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஆல்கில் ஹேலைட்ஸை பத்தி யோசிங்க. It's a fascinating rabbit hole in organic chemistry that connects many different topics together.